மார்னிங் டு ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கித்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்த்துடலாம். அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்சஸ்க்கு வந்துட்டு நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் அண்டு போலீஸு. ஸோ நீங்களும் இந்த கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணி உங்களோட எக்ஸாம்ஸ், அதாவது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்துட்டு எழுதி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்துட்டு ஆல் கோர்சஸ்க்கு வந்துட்டு இப்போ நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னான்ல. ஸோ அது வந்துட்டு ஆன்லைன் அண்டு ஆஃப்லைனில் வந்துட்டு போத் வந்துட்டு அப்ளிகபிளாக வந்துட்டு நம்ம அவைல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் என்கொயரி வந்துட்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து என்கொயரி பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்டு அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் படித்து எல்லா எக்ஸாம்ஸும் வந்துட்டு கிளியர் பண்ணி உங்களோட லைஃப்பை நெக்ஸ்ட்டு கெரியர் ஸ்டெப்க்கு வந்துட்டு லீட் பண்ணி கொண்டு போக நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கத்தோட நியூஸஸ்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸு. ஸோ இதோட யூனியன் மினிஸ்டர் யார்? ஹர்தீப் சிங் பூரி. ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸோட யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹர்தீப் சிங் பூரி. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் போட்டிருப்பாரு. நேஷ்னல் பிஎன்ஜி டிரைவ் 2.0க்கு வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்காரு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30th ஜூன் 2026 வரைக்கும் டு சஸ்டெயின் மொமெண்டம், அதாவது பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் வந்துட்டு எக்ஸ்பென்ஷனை வந்துட்டு இன்னும் நம்ம வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த பிஎன்ஜி டிரைவ் 2.0 வந்துட்டு இனிஷியேட் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு ஆல்ரெடி எது வரைக்கும் வந்துட்டு எண்டு சொல்லியிருந்தாங்கன்னா 31 மார்ச் 2026 வரைக்கும் வந்துட்டு எண்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு 30 ஜூன் 2026 வரைக்கும் வந்துட்டு எண்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அவ்வளோதான். ஸோ இது எதுக்காக அப்படின்னா சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்டிட்டிஸ் ஸ்பீட் டொமஸ்டிக் பிஎன்ஜி கனெக்ஷன்ஸ் வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்டு கிளைமேட் சேஞ்சு. ஸோ இவங்க என்ன யார்? யூனியன் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்க்கு கீழே அப்படின்னா CMLRESக்கு கீழே வந்துட்டு ஒரு டிசைன் வந்துட்டு கொண்டு வராங்க. என்ன டிசைனுன்னு பார்த்துக்கோங்க, பவாசாகாரா. ஓகேங்களா? ஸோ இந்த டிசைன் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நேஷ்னல் ரெபாசிட்டரி ஃபார் டீப் சி ஃபானான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா டீப் சி ஃபானாஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு ரெஃபரல் சென்டராக வந்துட்டு இன்னாகரேஷன் வந்துட்டு இந்த பவாசாகாரா இதுக்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக, எந்த வந்துட்டு ஆக்டு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்டு, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஸோ இதுக்கு கீழே தான் வந்துட்டு டாக்ஸானமி, அதாவது ஜியோ ரெஃபரன்ஸ் வவுச்சர்ஸு, ஸ்பெசிமென்ஸு இது எல்லாமே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க சயின்டிஃபிக் விட்டல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த டீப் சி டாக்ஸானமி வந்துட்டு அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு கீழே அப்படின்னா யூஎன் டிகேட் ஆஃப் ஓஷன் சயின்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கீழே எந்த இயர்னு பார்த்துக்கோங்க. ஸோ டீப் சி டாக்ஸானமி வந்துட்டு அப்டேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எந்த அலைன்மெண்ட்க்கு கீழே அப்படின்னா யூஎன் டிகேட் ஆஃப் ஓஷன் சயின்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 2021 to 2030 வரைக்கும் வந்துட்டு இது அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. CMLREயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கொச்சி, கேரளா. ஹெட் வந்துட்டு RS மகேஷ்குமார். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்சோட யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னா பூபேந்திர யாதவ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னா, எந்த மினிஸ்டர் கீழே வரும் அப்படின்னா
மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே தான் வரும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிம் பைண்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. சிம் பைண்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் எந்த டேட்லேருந்துன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ஸோ December 31, 2026 வந்துட்டு இது வந்துட்டு அப்ளிகபிள் ஆக போகுது. ஸோ எந்தெந்த பிளாட்ஃபார்முக்கு கீழே அப்படின்னா வாட்ஸ்அப், டெலகிராம், ஸ்னாப்சாட், சிக்னல், அரட்டை. ஓகேங்களா? ஸோ இந்த 5 பிளாட்ஃபார்முக்கு கீழேயும் வந்துட்டு சிம் பைண்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. சிம் பைண்டிங்னா என்ன அப்படின்னா கேஒய்சி நாம்ஸ் எல்லாமே வந்துட்டு வெரிஃபை பண்ணி தான் வந்துட்டு சிம் வந்துட்டு நம்ம வாங்குவோம். ஓகேங்களா? கேஒய்சினா என்ன? நோ யுவர் கஸ்டமர்ஸு. ஸோ நம்ம ஆதார் கார்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கொடுத்து தான் வந்துட்டு சிம்மே வாங்குவோம். ஸோ அதெல்லாம் எதில் லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, ஸ்னாப்சாட்டு, சிக்னலு, அரட்டை இதோட வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணியிருப்போம். ஸோ இது எதுக்காக சிம் பைண்டிங் அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஏங்கிற பர்சன் வந்துட்டு 2 ஃபோன் வச்சுருக்காரு. ஃபோன் 1 ஃபோன் 2ன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு சிம் தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நெட்டு வந்துட்டு ஒரு இதுக்கு வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு சிம் வந்துட்டு வாட்ஸ்அப்புக்கும் ப்ளஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னு இன்னொரு ஃபோனில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னு இருக்குல்ல, ஸோ அந்த ஃபோனில் என்ன ஆகும் அப்படின்னா சிம் இருக்காது, சேம் இதே நம்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சப்போஸ் வந்துட்டு சைபர் க்ரைம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகி இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஏதாச்சும் த்ரெட் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் எல்லாமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆக, அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த சிம் பைண்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதாவது இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எதுக்காகனா சைபர் க்ரைம் த்ரெட்ஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சைபர் க்ரைம் த்ரெட்ஸை வந்துட்டு மேண்டிடேட் பண்ணும், இதை எப்படி வந்துட்டு எலிமினேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிம் பைண்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு எப்போலேருந்து வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது டெட்லைன் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 31/2026. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு இந்த கம்ப்ளீஷனாக இதுக்கு கீழே இருக்கிற எல்லாத்துலேயும் இந்த 5 பிளாட்ஃபார்முக்கு கீழேயும் அப்டேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த 6 பிளாட்ஃபார்ம்லேயும் வந்துட்டு 6 ஹார்ஸில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு லாக் அவுட் ஆகிடும். அவ்வளோதான் இதில். ஸோ வாட்ஸ்அப் வெப் சீரியஸில் ஆட்டோமேட்டிக் லாக் அவுட் வந்துட்டு எவ்ரி 6 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு லாக் அவுட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யுஎன்ஆர்ஓவோட வந்துட்டு யுஎன்ஆர்சிஓவோட சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ சைன் பண்ணி என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன டெவலப் பண்ணுறதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் டேஷ்போர்டு. இந்தியாவுக்கு கீழே வந்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்துட்டு எவ்வளோ கோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஒரு டேஷ்போர்டு இந்தியாவில் வந்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட இயர் வந்துட்டு எந்த இயரை வச்சுருக்கோம் அப்படின்னா டார்கெட்டாக 2030 வந்துட்டு எல்லா கோல்ஸையும் அச்சீவ் பண்ணணும்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த சஸ்டைனபிள் கோல்ஸ் வந்துட்டு எதோட அலைன் ஆகிருக்கும் அப்படின்னா நேஷ்னல் இண்டிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க்கோட வந்துட்டு அலைன் ஆகிருக்கும். ஸோ அது போக வந்துட்டு சாங்கி போர்ட்டல் அப்படிங்கிறது வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா டு ஃபெசிலிட்டேட் ஈஸி ஆஃப் டேட்டா டிஸ்மினேஷன் மேனேஜ்மெண்ட்காக வந்துட்டு இந்த சாங்கி போர்ட்டல் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது போக வந்துட்டு அட்வான்ஸ்டு ரிலீஸ் கேலண்டர் ஆஃப் statistical products made available for timely and transparent dissemination இன்ஃபோக்கு கீழே வந்துட்டு அட்வான்ஸ்டு ரிலீஸ் கேலண்டரும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் டோட்டலாக வந்துட்டு 3 பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் கோலு, இன்னொன்று வந்துட்டு நேஷ்னல் இன்டிகிரேட்டட் ஃப்ரேம் ஒர்க்கு கீழே சாங்கி போர்ட்டலையும் வந்துட்டு அலைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு அட்வான்ஸ் ரிலீஸ் கேலண்டர் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு எமர்ஜ்டு, அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரெகனைஸ்டு சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ நக்யா போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எதுக்காக அப்படின்னா ஆக்சஸ் பெனிஃபிட், அதாவது இந்தியாவில் வந்துட்டு வேறு கண்ட்ரிலேருந்து வராங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்தியாவிலேருந்து ஒரு ஜப்பான் கண்ட்ரி வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை ஏதாச்சும் ஒரு லேப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டக்குன்னு இந்த லேண்ட் எடுத்துக்கோங்க அந்த லேண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிறத வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம லேண்டை யூஸ் பண்ணிடுவாங்களா, இல்லை நம்ம லேண்டில் ஏதாச்சும் வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிறத தயாரிச்சிருவாங்களா அப்படிங்கிறதுக்கு யாராக இருந்தாலும் சரி கொடுக்க மாட்டோம்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு ஒரு லீடர், அதாவது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் ரெகனைஸ்டு
சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஸோ இது எதுக்கு கீழே வரும்னா நக்யா போர்ட்டல் கீழே தான். இந்த நக்யா போர்ட்டல் எதுக்காகனா இந்த மாதிரி அவுட் சைட்லேருந்து வர கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு இன்சார்ஜாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதிகமாக வந்துட்டு லேண்டை வந்துட்டு எந்த கண்ட்ரி வந்துட்டு அவுட் சைடு இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு நிறைய லேண்டை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டு பிளேஸு. ஃபாலோட் பை ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், அர்ஜென்டினா, பனாமா, கென்யா. ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இது எல்லாமே எதுக்கு கீழே வரும்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் கீழே தான் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் வந்துட்டு பார்த்தோமே, எங்கே பார்த்தோம், மேலே பார்த்தோம். ஓகேங்களா. அந்த பவாசாகாரான்னு சொல்லிட்டு ஒரு இந்த நேஷ்னல் ரெபாசிட்டரி டீப் சீ ஃபானாக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு இந்த லேண்ட் வந்துட்டு இது கொடுக்கறது, லீஸு கொடுக்கறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன நியூஸ் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் சிபிஎஸ்சி வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் சைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அண்டு ஏஐ கரிக்குலம்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. எந்த கிளாஸ்க்குன்னு பார்த்துக்கோங்க, 3 to 8 இருக்கிற கிளாஸ்க்கு. ஸோ எந்த இயருக்கு அப்படின்னா 2026 2027. ஓகேங்களா. ஸோ 2026 2027 இருக்கிற அகாடமிக் செஷனுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. தீம் வந்துட்டு ஏஐ ஃபார் எஜுகேஷனு, ஏஐ இன் எஜுகேஷன். ஓகேங்களா. ஏஐ ஃபார் எஜுகேஷனு, ஏஐ இன் எஜுகேஷன் இதுதான் வந்துட்டு இதோட தீமு. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு பில்ட் ஃபவுண்டேஷனல் டிஜிட்டல் அண்டு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை வந்துட்டு அமாங் யங் லேர்னர்ஸ்க்கு வந்துட்டு பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறதா வந்துட்டு இவங்களோட மோட்டோவாக இருக்கும். அடுத்து வந்துட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு கீழே தான் வந்துட்டு இதை அலைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் 2023க்கு கீழேயும் இதை அலைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்துட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020, இன்னொன்று வந்துட்டு நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் 2023. ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து 2020, இந்த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் வந்துட்டு 2023. அவ்வளோதான் அதில். ஸோ சிபிஎஸ்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி லொக்கேட்டாக இருக்குது. சேர்மன் யார் அப்படின்னா ராகுல் சிங். ஓகேங்களா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னா எஜுகேஷனுக்கு தர்மேந்திர பிரதான். இதில் அவ்வளோதான். இதில் இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, சென்டர் ஃபார் கிரியேட்டிங் லேர்னிங்னு சொல்லிட்டு ஐஐடி காந்தி நகரில் வந்துட்டு ஒரு டிசைனிங் கரிக்குலம் வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் அதில். நெக்ஸ்ட் நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா டீ போர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீ மார்க்குன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இது என்ன அப்படின்னா குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு அதாவது மேண்டட்டரியாக சொல்லலை, உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டீ வந்துட்டு பில் பண்ணுற ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா இந்த டீ மார்க்கை வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. இந்த டீ மார்க் இருக்கிறது எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி வந்துட்டு கன்செப்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இதில் தெரிஞ்சுக்கோங்க, டீ போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே டீ மார்க்குன்னு சொல்லி கொண்டு வராங்க. எல்லா டீ வந்துட்டு பேக்கெட்ஸ் இருக்குமில்ல, அதில் வந்துட்டு டீ மார்க்கு அப்படிங்கிறத வந்துட்டு பதிச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியான சர்டிஃபிகேட் வாங்கின டீ பிராண்டட்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் வந்துட்டு ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ஹையஸ்ட்டு டீ ப்ரொடியூசராக வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்னா சைனா தான் இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு எந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்னா இந்தியா தான் வந்துட்டு செகண்டில் இருக்குது. ஓகேங்களா. இது போக வந்துட்டு செகண்டில் வந்துட்டு எதில் இருக்காங்கன்னா ஃபிஷரிஸில், தேர்டு வந்துட்டு ஃபிஷரிஸில் வந்துட்டு செகண்ட் பிளேஸில் இருக்கும். ஏவியேஷன்லேயும் குருடாயில்லையும் வந்துட்டு தேர்டு பிளேஸில் இருக்கும். அவ்வளோதான் அதில் அடிஷ்னல் நியூஸு. டீ போர்ட் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். சேர்மன் வந்துட்டு நிதின்குமார் யாதவ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். என்எம்டிசி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அச்சோடிய லேண்ட்மார்க் வித் ப்ரொடக்ஷன் 53 மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு அயன் ஓரையை வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பிகமிங் இந்த ஃபஸ்ட்டு கம்பெனி இன் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு என்எம்டிசி தான் ஃபஸ்ட்டு கம்பெனி. என்ன அப்படின்னா இந்தியாவோட மைனிங் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு சர்பாஸ் பண்ணி, அதாவது தோக்கடிச்சு என்எம்டிசி வந்துட்டு 53 மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு அயன் ஓரை வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்துட்டு பண்ணியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட நேம் பார்த்துக்கோங்க, என்எம்டிசி. ஸோ என்எம்டிசியோட மேஜர் அயன் ஓரே மைன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கிரந்தூல், பஜ்வலி, சத்தீஸ்கரில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. அது போக வந்து தொனிமலை வந்துட்டு கர்நாடகாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னா என்எம்டிசி
என்எம்டிசி வந்துட்டு இனாகரேட் பண்ணுறாங்க இதுலேயே தான். ஸோ இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு துபாயில் வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு ஃபஸ்ட்டு கோல் மைன் ஆஃபீஸ் வந்துட்டு எங்கே கொண்டு வராங்கன்னா ஜார்க்கண்டில் வந்துட்டு கொண்டு வராங்க. அவ்வளோதான் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. என்எம்டிசி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு ஹைதராபாத் தெலுங்கானா. சிஎம்டி யார் அப்படின்னா அமிதாப் முகர்ஜி. ஃபவுண்டட் இயர் வந்துட்டு 1958. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ பிஎம் மோடி வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா கர்மயோகி சாதனா சப்தா 2026ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாதனாவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரென்தனிங் அடாப்டிவ் டெவலப்மெண்ட் அண்டு ஹியூமனே ஆப்டிடியூட் ஃபார் நேஷ்னல் அட்வான்ஸ்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஃபுல் ஃபார்மு. இதை ஆர்கனைஸ்டு பண்ணது யார் அப்படின்னா கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் தான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா 5th ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க மிஷன் கர்மயோகி கீழே. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணங்காட்டியும் 5th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணங்காட்டியும் ஸோ இந்த கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பிஎம் கர்மயோகி வந்துட்டு அதுக்கு கீழே தான், அதாவது மிஷன் கர்மயோகி கீழே தான் வந்துட்டு கர்மயோகி சாதனா சப்தா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சாதனாவோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரென்தனிங் அடாப்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனே ஆப்டிடியூட் ஃபார் நேஷ்னல் அட்வான்ஸ்மெண்ட். இதை ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு 3 சூத்ராஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா இது டெக்னாலஜி, ட்ரெடிஷன், டேஞ்சபிள் அவுட்கம்ஸ். ஓகேங்களா, ஸோ அது போக கண்டினியூஸ் லேர்னிங் அண்டு காம்படிவ்னஸ் அமாங் சிவில் சர்வன்ட்ஸ் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். மிஷன் கர்மயோகி வந்துட்டு 2020 வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. டிஜிட்டல் லான்ச் பேடு ஃபார் த மிஷன், அதாவது ஐகாட் கர்மயோகி பிளாட்ஃபார்ம் கீழே தான் வந்துட்டு இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் இன்னைக்கத்தோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். ஸ்டே வித் டியூன்.